ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய முட்டை சாதம் தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம முட்டை சாதம் செய்கிறதுக்கு நல்லா சாதம் வடித்து நல்லா இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக நல்லா ஆற வச்சு வச்சுக்கோங்க. நான் 1 கப் அளவு சாதம் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், இப்போ அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு தான் வந்து நல்ல மணமாக இருக்கும். அதிலே ஒரு சின்ன பட்டை, 2 கிராம்பு, இப்போ இது கூட பொடியாக நறுக்கின வெங்காயம், இது நல்லா வதக்கி விட்டுறலாம். முட்டை சாதத்துக்கு வந்து நீங்கள் எல்லாமே வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வதக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு தொக்கு மாதிரி ஆகாமல் இருக்கும். அதனால் இதை வந்து நல்லா அடுப்பை வந்து நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. அடுத்ததாக நறுக்கிய பச்சை மிளகாய், இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை, அடுத்ததாக ஒரு தக்காளியில் பாதி தக்காளி மட்டும் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து ரொம்ப நேரம் போட்டு வதக்க வேணாம், லேசாக வதங்கினா போதும், இல்லைன்னா நமக்கு வந்து தொக்கு மாதிரி ஆகிடும். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து மிளகுத்தூளும் சேர்க்க போகிறோம். அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி 4 சைடு நல்லா ஒதுக்கி விட்டுட்டு நடுவில் நம்ம முட்டையை பொரித்து எடுத்துக்க போகிறோம். நான் வந்து 4 முட்டை உடைச்சி சேர்த்துக்க போகிறேன். எப்போயுமே முட்டை வந்து நம்ம வேறு பாத்திரத்தில் உடைச்சி சேர்த்ததுக்கு பிறகு தான் நம்ம வந்து இதில் சேர்க்கணும். நம்ம டேரெக்டாக இதில் சேர்த்துட்டோம் அப்படின்னா கெட்டுப்போன முட்டையாக இருந்தால் எல்லா மசாலாவும் வீணாக போயிடும். இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு, அடுத்ததாக இதில் ஒரு பிஞ்சளவு மஞ்சள் பொடி, இப்போ இதில் ஒரு பிஞ்சளவு மிளகுத்தூள், இப்போ முட்டையை மட்டும் நம்ம நல்லா இந்த மாதிரி கலந்து விடலாம். நீங்கள் வந்து முட்டையை வந்து தனியாக கூட பொரிச்சு கூட நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். முட்டை வந்து நல்லா அந்த மசாலாவோட நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் நம்ம சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா முட்டையை வந்து அந்த ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வறுத்து விட்டுருங்க. அப்போ தான் வந்து சாதம் வந்து நம்ம சேர்க்கும்போது நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இல்லைன்னா இதோட ஈரப்பதம் வந்து சாதத்தோடு ஒன்றா சேர்ந்துடும். அதனால் நல்லா ஈரப்பதம் இல்லாமல் ஃபஸ்ட்டு வறுத்து விட்டுருங்க நல்லா. அதுக்கு பிறகு தான் நம்ம சாதத்தை சேர்க்கணுங்க. பாருங்கள், இப்போ நல்லா வறுத்து விட்டாச்சு. இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். அடுப்பை வந்து நல்லா ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாதத்தை சேர்த்துடலாங்க. இப்போ இதிலே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க.
அடுத்ததாக கொஞ்சமாக உப்பும் சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே முட்டைக்கு மட்டும் தான் உப்பு சேர்த்தோம். இப்போ சாதத்துக்கும் சேர்த்து உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா 2 கரண்டி வச்சு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்ருங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க. பாருங்கள், இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருந்தால் தான் உங்களுக்கு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நறுக்கி கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ இதை லேசாக கலந்து விட்டுறலாம். பாருங்கள், சுவையான முட்டை சாதம் 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், உதிரி உதிரியான சுவையான முட்டை சாதம் 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் டயத்தில் வந்து ஈஸியாக நம்ம ரெடி பண்ணி கொடுத்துர்லாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள். லைக்